சேர்த்திட எம் கர்த்தர் வருவாரே. அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவேன். எத்தனை கிருபைகளுக்காக அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். எத்தனை கிருபைகளுக்காக அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எங்கள் அன்பான வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். இந்த மாலை நேரத்திலும் கர்த்தருடைய சத்தம் என்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்று ஆண்டவருடைய வார்த்தையில் ஒன்றை பிரசங்கித்து உங்கள் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க விரும்புகிறோம். இந்த நாளிலும் லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் 60வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனிடத்தில் சொன்ன ஒரு வார்த்தையை நினைப்பூட்ட விரும்புகிறேன். இயேசு ஒரு மனிதனை நோக்கி, நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார். நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார். தன்னுடைய இனத்தாருக்கும் தன்னுடைய ஊராருக்கும் தன்னுடைய தேசத்தின் மக்களுக்கும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கும்படி இயேசு குறிப்பிடுகிறார். தேவனுடைய ராஜ்யம் என்றால் அது தேவனுக்குரியது, தேவன் வாசம் செய்யக்கூடிய இடம், அது தேவனுடைய ராஜ்யம். இந்த பூமியை ஆண்டவர் படைத்து மனிதர்கள் வாழவும் மனிதர்களோடு சம்பந்தப்பட்ட எல்லா ஜீவன்களும் உயிர் வாழ்வதற்காக இந்த பூமியை படைத்து மனிதர்கள் குடியிருப்புக்காக படைத்து மனிதர்களிடத்திலே ஒப்படைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பரந்த பூமியிலே பல தேசங்கள் சாம்ராஜ்யங்கள் இருந்தன. இன்றைக்கும் பலவித தேசங்கள் இருந்து கொண்டு இருக்கிறது. இந்த பூமியை மனிதருக்காக தேவன் படைத்தார். ஆண்டவர் தேவனுடைய ராஜ்யம் என்பது அது அவருடைய வாசஸ்தலம் என்று நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து தாமே தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து ஓமைகள் மூலமாக ஜனங்களிடத்திலும் சீசர்களிடத்திலும் பிரசங்கித்து கொண்டு வந்ததாக பார்க்கிறோம். மார்க்கு சுவிசேஷத்திலே 1ஆம் அதிகாரத்தில் மற்ற ஊர்களிலும் நான் சென்று தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும், அதற்காகவே நான் அனுப்பப்பட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் பற்பல காரியங்களை மக்களுக்கு உபதேசித்த போது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் சீசர்களுக்கும் ஜனங்களுக்கும் பிரசங்கித்து கொண்டு வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 31ஆம் 32ஆம் வசனத்திலே ஜனங்களையும் சீசர்களையும் பார்த்து சொன்ன வார்த்தை, தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும். பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க பிதா பிரியமாயிருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு குறிப்பிடுவதை பார்க்கிறோம். இந்த இடத்திலே பிரசங்கிக்க வேண்டும் என்று சொல்லும்போது சகல ஜனங்களும் இந்த உண்மைகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர்
விரும்பினார். பிரசங்கிக்கப்படாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? கேள்விப்படாவிட்டால் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அப்படி என்றால் ஒரு காரியத்தை குறித்து மக்களுக்கு அறிவிக்கும் போதுதான் அந்த காரியத்தை மக்கள் தெரிந்து கொள்ள முடியும். அதை பற்றி தேடவும் அறியவும் முடியும். ஆகையால் இந்த மனிதனிடத்தில் ஆண்டவர் சொல்லும்போது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்று சொன்னபடியால் இந்த உண்மையை எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அருமையானவர்களே, தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஒரு ராஜ்யத்தை வாக்கு பண்ணியிருக்கிறார் அல்லது ஆயத்தம் செய்திருக்கிறார் என்று சொல்லி யாக்கோபின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தேவன் தன்னுடைய ராஜ்யத்தை யாருக்காக ஆயத்தப்படுத்தியிருக்கிறார் என்றால், யார் யார் அவரை நேசிக்கிறார்களோ, யார் யார் அவரிடத்தில் அன்பு கூறுகிறார்களோ அவர்களுக்கென்று அதை ஆயத்தம் செய்திருக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தை குறிப்பிடுகிறது. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதை மனிதனுடைய கண்கள் காணவில்லை, மனிதனுடைய காதுகளில் அது நுழையவில்லை, மனிதனுடைய இருதயத்தில் அதை குறித்த சிந்தனை ஏற்படுவதில்லை. ஆனால் பரிசுத்த ஆவியின் மூலம் தேவன் அதை நமக்கு வெளிப்படுத்தினார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுவதை பார்க்கிறோம். தேவன் ஆயத்தம் பண்ணின ராஜ்யத்தை நமக்கு பரிசுத்த ஆவியினாலே வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதன் தன் அறிவினாலும் தன்னுடைய ஞானத்தினாலும் தேவனுடைய ராஜ்யத்தை அறிய முடியாது. பரிசுத்த ஆவியானவர் அதை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன அருமையான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலம் உண்டு. இதோ ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். அந்த ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் உங்களிடமாய் வந்து நீங்களும் என்னோடு கூட அந்த ஸ்தலத்தில் இருக்கும்படி திரும்ப வந்து உங்களை சேர்த்துக் கொள்வேன் என்று இயேசு வாக்கு பண்ணியிருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிதாவின் வீடு என்றும் தாம் ஆயத்தம் பண்ண போயிருக்கின்ற ஸ்தலம் என்றும் இயேசு குறிப்பிடுகிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு இந்த பூமிக்கு வந்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார். 40வது நாளிலே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு சில நாட்களுக்கு முன்பாகத்தான் இந்த வார்த்தையை ஆண்டவர் குறிப்பிட்டார். ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று இயேசு குறிப்பிட்டு சொல்வதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஆண்டவர் இயேசு ஆயத்தம் பண்ணின அந்த பரலோகத்தை குறித்த அறிவு நமக்கு ஏற்பட்டு அதை அடைவதற்கு ஆயத்தப்பட வேண்டும். எபிரேயருக்கு நிருபம் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நான் வாசிக்கையில், அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம், அசைவில்லாத ராஜ்யம். உலகத்தில் பெரிய பெரிய சாம்ராஜ்யங்கள் இருந்தன, இப்பொழுது இல்லாமல் போயிருக்கிறது. உலகத்தில் இன்றைக்கு இருக்கின்ற எல்லாமே ஒரு நாள் மாறி போகும், ஒளிந்து போகும். அப்போஸ்தலனாகிய பேதுரு குறிப்பிடுகையில், காண்கின்ற யாவும் ஒரு நாள் மறைந்து போகும்,
அழிவுக்குரிய உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அசைவில்லாத நிலையான ராஜ்யம் எது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜனங்களுக்காக ஆயத்தப்படுத்தின நகரம் நிலையானது, அசைக்கப்படாதது. அருமையானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு ஸ்தலத்தை இயேசு தம்மில் அன்புக்குரியவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்று கர்த்தருடைய வேதம் தெளிவாய் கூறுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு நிருபத்திலே முற்பிதாக்கள், கர்த்தர் மேல் விசுவாசம் உள்ள மக்கள் தேவனுடைய நகரத்தை தூரத்திலே கண்டார்கள். ஒரு மனிதனுடைய கண்கள் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் இருக்கிற பொருளைத்தான் பார்க்க முடியும். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் என்பது விசுவாசிகளின் வீரப்பட்டியல். கர்த்தரை விசுவாசித்தவர்கள் லிஸ்ட் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனை விசுவாசித்தவர்கள் விசுவாசத்தினாலே தேவன் தங்களுக்கென்று ஆயத்தம் பண்ணின நிலையான நகரத்தை தூரத்திலே கண்டு அதை அணைத்துக் கொண்டு அதற்காக வாழ்ந்தார்கள், அதற்காக காத்திருந்தார்கள் என்று எபிரேயர் நிருபத்தில் வாசிக்கின்றோம். உலகத்தில் அழகான சிறப்பான பல தேசங்கள் இருக்கலாம். ஆனால் உலகத்தில் இருக்கின்ற எல்லா தேசங்களும் பாவத்தாலும் அக்கிரமத்தாலும் தீட்டுப்பட்டு மோசமடைந்திருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நாம் பார்க்கும்போது வெகு தூரத்தில் இருக்கின்ற ஒரு நகரம், அதைத்தான் உன்னதம் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. உலகத்திலே பூமியை ஆண்டவர் படைத்தார். ஆகாயத்திலே பல பிளானட்ஸ்களை படைத்திருக்கின்றார். பூமி மட்டும்தான் மனிதர்கள் உயிர் வாழ்வதற்காக படைக்கப்பட்ட ஒரு பிளானட். இங்கதான் மனிதர்கள், உயிரினங்கள் வாழத்தக்க எல்லா வசதி வாய்ப்புகளையும், காற்று மண்டலத்தையும், எல்லா வசதிகளும் அடங்கியிருக்கிறது. மற்ற பிளானட்ஸ்களை தேவன் என்ன நோக்கத்துக்காக படைத்தார் என்பது அது அவருடைய மனதில் இருக்கிறது. இப்படி பல பிளானட்ஸ்களை படைத்த ஆண்டவர் தனக்கென்று இந்த பிளானட்ஸ்களுக்கெல்லாம் மேலே இருக்கக்கூடிய ஒரு ஹையஸ்ட் பிளானட்டாக தம்முடைய ஸ்தலத்தை, தம்முடைய ராஜ்யத்தை படைத்திருக்கிறார் அல்லது உண்டாக்கியிருக்கிறார். ஆகையால் தான் தூரத்தில் மனித கண்களால் பார்க்கக்கூடாததை, மனிதர்களுடைய ரொம்ப பவர்ஃபுல் டெலஸ்கோப்பால் பார்க்கக்கூடாததை விசுவாசத்தின் மூலமாக அதை பார்த்தார்கள், கண்டார்கள். எம்ப்ரேஸ்ட் என்றால் அதை அணைத்துக் கொண்டார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை குறிப்பிடுகிறது. அன்பார்ந்தவர்களே, அதை மேன்மையான தேசம், மேன்மையான பரம தேசம் என்று சொல்லி எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். எகிப்து அல்ல, உலகத்தில் சிறந்த நாடுகளை அல்ல, அதைவிட இட்ஸ் எ மோர் பெட்டர் கண்ட்ரி என்று எபிரேயர் 11:16 வாசிக்கிறோம். மேன்மையான பரம தேசம், அது மேன்மையான தேசம். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிற ராஜ்யம் அசைக்கப்படாதது, மேன்மையானது. அது பிதாவின் வீடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பேதுரு அதை குறித்து என்ன சொல்லுகிறார் என்றால், 2 பேதுருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய நித்திய ராஜ்யம், இங்கே கர்த்தருடைய நித்திய ராஜ்யம், இட் இஸ் கால்ட் தி எவர்லாஸ்டிங்
கிங்டம் ஆஃப் அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் என்று அங்கே குறிப்பிடுகிறார். நித்திய ராஜ்யம், எட்டர்னல் கிங்டம். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தேசம்தான் பரமதேசம், தேவனுடைய ராஜ்யம் என்று அழைக்கப்படுகிறது. அதை தேடுங்கள், அதை அடையும்படி நாடுங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த பரலோக ராஜ்யத்தின் காட்சிகளை பரிசுத்த ஆவியினாலே முற்பிதாக்களாகிய அப்போஸ்தலர்களுக்கு தேவன் வெளிப்படுத்தினார். குறிப்பாக யோவான் அப்போஸ்தலனை பத்மு தீவில் இருக்கும்போது ஆண்டவர் இங்கே ஏறி வா என்று சொல்லி தேவனுடத்தில் அழைத்து இனி நடக்கப் போகிற எல்லா சம்பவங்களையும் அவருக்கு தெளிவாக காண்பித்து இதையெல்லாம் எழுது என்று குறிப்பிட்டார். ஆவிக்குள்ளான போது நடக்கும் சம்பவங்களை எழுதும்படி வெளிப்படுத்தினார். குறிப்பாக பரலோக காட்சியை காண்பிக்கும்படி அவரை விசேஷமான உயரமான ஒரு இடத்திற்கு அழைத்து அங்கே பரம தேசத்தின் மகத்துவத்தை காண்பித்தார். அதை வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் 22ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அந்த நகரத்தின் மதிலை குறித்தும், அந்த நகரத்தின் அகலம் நீளம் உயரத்தை குறித்தும், அந்த நகரத்தின் தெருக்களை குறித்தும், அந்த நகரத்தின் நீர்ப்பாசன அமைப்பை குறித்தும், அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய மரங்களை குறித்தும், அந்த நகரத்தில் எப்படிப்பட்ட மக்கள் வாழப்போகிறார்கள், பரிசுத்தவான்கள் என்று குறிப்பிட்டு எழுதுகிறார். அங்கே அந்த நகரத்தின் ஒவ்வொரு வீடுகளும் பற்பல ரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறதாகவும், எங்கும் அதாவது விலையேறப்பட்ட கற்களால் கட்டப்பட்ட வீடுகள் என்று விவரித்து குறிப்பிடுகிறார். அந்த நகரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் இட் இஸ் எ கோல்டன் கண்ட்ரி என்று சொல்லலாம். எல்லாமே தங்கமயமானது என்று அவர் காண்பிக்கிறார். ஒளிமயமான தேசம் என்று குறிப்பிடுகிறார். அதனுடைய காட்சிகளை ஆண்டவர் யோவானுக்கு காண்பித்தார். அப்படிப்பட்டது ராஜ்யத்துக்குள் தான் ஆண்டவர் தேவ பிள்ளைகளை நிரந்தரமாக தங்க வைக்கப் போகிறார். நீதிமான்கள் மரிக்கும் போது அப்படிப்பட்ட தேவனோடு நிரந்தரமாய் தங்கியிருக்கும்படிக்கு அந்த பரம ராஜ்யத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுவார்கள் என்று வேதம் குறிப்பிடுகிறது. இந்த தேவனுடைய நகரத்திலே, தேவனுடைய ராஜ்யத்திலே சந்தோஷம், சமாதானம், நீதியால் நிறைந்திருக்கும். ரோமருக்கு நிருபம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகிறார், தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது பரிசுத்தாவினால் உண்டாகக்கூடிய சந்தோஷமும் சமாதானமும் நீதி நிறைந்த இடமாயிருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனத்திலே வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அங்கே கண்ணீர் இல்லை, பயம் இல்லை, திகில் இல்லை, துக்கம் இல்லை, மரணம் இல்லை, அலறுதல் இல்லை, வருத்தம் இல்லை, எந்த சாபங்களும் வியாதிகளும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு இடம்தான் தேவனுடைய ராஜ்யம். ஆண்டவருடைய ஜனங்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தமாய் வாழக்கூடிய மக்கள் இந்த பரிசுத்தமான தேவனுடைய நகரத்துக்குள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். உலகத்திலே தேவ மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே அந்த தேவனோடு பரலோகத்திலே குடியிருக்கும்படி மிகவும் வாஞ்சித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, மரிக்கிற தருவாயில் தேவ பிள்ளைகள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள் என்ற ஜீவனுள்ள நம்பிக்கை தேவனுடைய ஜனங்களுக்கு உண்டு.
வேதாகமத்திலே இயேசு சொன்ன ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம். லாசரு ஐஸ்வர்யவான். இந்த உண்மை மோஸ்ட்லி எல்லோருமே அறிந்தவர்கள். ஐஸ்வர்யவானுடைய பெயர் சொல்லப்படவில்லை, லாசரஸ் என்று பெயர் சொல்லியிருக்கிறபடியால் இது ஓமை அல்ல. ஒரு பட்டணத்திலே ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு லாசர் என்ற ஒரு தரித்திரன் இருந்தான். சோ அது உண்மையான ஒரு சம்பவத்தை இயேசு மக்களுக்கு எடுத்து குறிப்பிடுகிறார். லாசர் மரித்தான். அவன் எடுத்துக்கொள்ள தேவ தூதர்களால் எடுத்துக்கொள்ளப்பட்டு பிதாவின் மடியில் அங்கே போய் தேற்றப்படுகிறான், ஆறுதல் அடைகிறான். தேவ தூதர்கள் அவன் ஆத்துமாவை தேவனிடத்தில் எடுத்துச் செல்கிறார்கள். ஐஸ்வர்யவான் மரிக்கிறான். மறு நிமிடத்திலே பாதாளத்தில் வேதனைப்படுகிறான். அக்கினி ஜுவாலைக்குள் அவன் தள்ளப்படுகிறான். நரகத்தில் கொடிய வேதனை அனுபவிக்கிறான். இதுதான் மனிதர்களுக்கு நடக்கப் போகின்ற உண்மை. இதை பரிசுத்த வேதாகமம் நன்கு விவரிக்கிறது. நாம் இந்த உலகத்தில் இருந்து குடி பெயரும் போது இந்த இரண்டில் ஒன்றில் தான் நம்முடைய நித்திய வாழ்வு அமையப் போகிறது. தேவன் உண்டாக்கி இருக்கிற பரலோகத்திலே தேவனோடு யுகாயுகமாக தங்கி தாபரிக்கிறதான் ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை. நாம் இந்த உலகத்தில் ஆண்டவரை அறியாமல் பாவத்தில் வாழ்ந்து உண்மையான தெய்வத்தை அறியாமல் இருப்போம் என்றால் நாம் நித்தியத்தில் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த மாலை வேளையிலும் அருமையான அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே ஒரு கருத்தை குறிப்பிடுகிறார். நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். பாருங்கள், இந்த தேகத்தை விட்டு பிரிந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். We are willing to be absent from this body and to be dwelt with God in heaven. பரலோகத்திலே தேவனோடு வாசமாய் இருக்கிறதையே நாங்கள் விரும்புகிறோம். என் அற்புதமான வார்த்தை பாருங்கள். தேகத்தை விட்டு பிரிந்து கர்த்தரிடத்தில் குடியிருக்க அதிகமாய் விரும்புகிறோம் என்று பவுல் தன் வாஞ்சையை குறிப்பிடுவதை பார்க்கிறோம். பிலிப்பியருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலும் கூட இதே கருத்தை குறிப்பிடுகிறார். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவோடு கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு, அது அதிக நன்மையாயிருக்கும். என்ன நம்பிக்கையின் வார்த்தை பாருங்கள். தேகத்தை விட்டு குடி பெயரும் போது எங்க போக போகிறோம் என்று கலக்கம் இல்லை, என்ன நடக்கப் போகிறது என்று சொல்லக்கூடிய அச்சம் இல்லை. தேகத்தை விட்டு பிரிந்து கர்த்தரிடத்தில் குடியிருப்போம், கர்த்தரிடத்தில் குடியிருக்க போகிறோம் என்கிற அதிக ஆசை உண்டு. அது எனக்கு மிகுந்த நன்மையை கொடுக்கும். ஆகையால் தான் பிலிப்பியருக்கு நிருபத்திலே தைரியமாய் சொன்னார், நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் தேவனோடு இருக்கிறது. அன்பானுள்ளே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் தேவனோடு நித்திய காலமாய் தங்கியிருக்கும் ஒரு அற்புதமான வாழ்வை கிறிஸ்து நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த பரலோக ராஜ்யத்துக்குள், இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள் நாம் பிரவேசிக்க வேண்டும் என்றால் நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு 3 வசனத்தை உங்களுக்கு வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். முதலாவது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே ஒரு வார்த்தையை சொன்னார். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான்.
ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மாட்டான். இது எதை காட்டுகிறது என்றால், உண்மையான ஒரு மனம் திரும்புதலும் இயேசு கிறிஸ்துவால் கிடைக்கக்கூடிய பாவ மன்னிப்பும், ஒரு ஜலத்தினால் பிறவது என்பது தேவனுடைய வார்த்தையினால் உண்டாகக்கூடிய ஒரு பரிசுத்த வாழ்க்கையும் காட்டுகிறது. வித்தவுட் ஹோலினஸ் நோ ஒன் சீ த லார்ட். பரலோகத்திலே தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்றால் நாம் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு பரிசுத்தமான வாழ்க்கை தேவை. மத்தேயு சுவிசேஷத்திலே இயேசு விதமாய் சொன்னார், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள், அவர்கள் தேவனை பார்ப்பார்கள், அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் தேவனிடத்தில் போவார்கள் என்று குறிப்பிடுகிறது. அப்படி என்றால் மறுபடியும் பிறத்தல் அவசியம். மறுபடியும் பிறத்தல் என்றால் கிறிஸ்துவால் மாற்றப்பட்ட ஒரு டிரான்ஸ்ஃபார்ம்டு லைஃப். நீங்கள் கிறிஸ்துவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டால் உங்கள் பாவம் மன்னிக்கப்படும், உங்கள் பழைய அசுத்தமான வாழ்க்கை உங்களை விட்டு நீங்கி போகும். உங்கள் வாழ்க்கை பரிசுத்தமாக்கப்படாவிட்டால் பரிசுத்தரை தரிசிக்க முடியாது. உலகத்தில் எங்கும் கடவுளை தேடி நீங்கள் போகலாம், அது உங்களுக்கு உரிமை உண்டு. பரலோகத்தின் தேவனை தரிசிக்க வேண்டும் என்றால் உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டு பரிசுத்தமான வாழ்க்கை இருந்தால் மட்டும்தான் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியும். இரண்டாவதாக வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே இவ்விதமாக ஒரு வார்த்தை சொல்லுகிறது, வாசல் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கு அவருடைய கற்பனையின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். அப்படி என்றால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள். வேதத்தை வாசியுங்கள். தேவன் போதிக்கும் சத்தியத்துக்கு கீழ்ப்படியும் போது கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்க தகுதியுள்ளவர்களாக இருக்கிறோம். மூன்றாவது, இயேசுவை நேசிக்கிறவர்களுக்கு. ஆண்டவர் நேசிக்கிறவர்களுக்காக அல்ல. Jesus loves everybody. இயேசு எல்லோரையும் நேசிக்கிறார். இயேசு எல்லாரிடத்தில் அன்பு கூறுகிறார். தேவன் தாம் அன்பு கூறுகிறவர்களுக்காக அல்ல, யார் யார் அவரை நேசிக்கிறார்களோ அவர்களுக்கென்று ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். இந்த மாலை நேரத்திலும் ஆண்டவராய் இயேசுவை நேசியுங்கள். இயேசுதான் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கும் வழி. ஆகையால் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து வேதத்தில் இன்னும் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டு அந்த ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதற்கு ஆயத்தப்படுங்கள். அன்புள்ள ஆண்டவரே, எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கின்ற பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்க பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். வசனத்தை கேட்ட யாவரையும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஆசீர்வதித்தள்ளும். கிருபை யாவரோடு இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்டதான உமது பிள்ளைகளை ஆசீர்வதியும். உம்முடைய ராஜ்யத்தை தேடவும் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை ஒவ்வொருவருக்கும் கொடுத்து கர்த்தருக்கு மகிமையும் புகழ்ச்சியுமாய் வாழ வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளு நல்ல பிதாவே, ஆமென்.